Hello friends, I am teacher Vasan. T-A-K-E, take. இதோட பாஸ்ட் தான் டுக்கு. டேக் அப்படின்ற வார்த்தைக்கு எடுப்பது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லைங்களா? சரி, ஐ டுக் அப்படின்னா நான் எடுத்தேன். என்னத்த? தி தோசா பேட்டர். B-A-T-T-E-R. பேட்டர் அப்படின்ற வார்த்தைக்கு மாவு அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஃப்ரம் த ஃப்ரிட்ஜ் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் இருந்து. ஐ டுக் த தோசா பேட்டர் ஃப்ரம் த ஃப்ரிட்ஜ் அப்படின்னா நான் ஃப்ரிட்ஜில் இருந்து தோசை மாவை எடுத்தேன். தோசா பேட்டர் அப்படின்னா தோசை மாவு. சரி, அப்புறம் ஐ பிளேஸ்ட் த PLACE. பிளேஸ் அப்படின்ற வார்த்தைக்கு வைப்பது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஐ பிளேஸ்ட் அப்படின்னா நான் வைத்தேன். த அயன் தவா, இரும்பு தோசை கல்லை. அயன் தவா அப்படின்னா இரும்பு தோசை கல் அப்படின்னு அர்த்தம். ஆன் த ஸ்டவ் அப்படின்னா அடுப்பில், ஸ்டவ்ல. ஐ பிளேஸ் த அயன் தவா ஆன் த ஸ்டவ். நான் இரும்பு தோசை கல்லை அடுப்பில் வைத்தேன். அயன் தவா அப்படின்னா இரும்பு தோசை கல். ஐ பிளேஸ்ட் அப்படின்னா நான் வைத்தேன். சரி, ஐ போர்ட். சரி, இப்ப கவனிங்க, POUR. போர் அப்படின்னா ஊற்றுவது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. போர் இதோட பாஸ்ட் தான் போர்டு. ஐ போர்ட் அப்படின்னா நான் ஊற்றினேன். சரி, இப்ப கவனிங்க, LADLE. இது வந்து லேடில் அப்படின்னு தான் உச்சரிக்கணும். லேடில், சரிங்களா? லேடில். லேடில் ஆஃப் பேட்டர் அப்படின்னா ஒரு கரண்டி மாவு அப்படின்னு அர்த்தம். ஐ போர்ட் a ladle of batter in the center அப்படின்னா, இந்த சென்டர் அப்படின்னா நடுவில். நான் நடுவில் ஒரு கரண்டி மாவை ஊற்றினேன். லேடில் அப்படின்னா கரண்டி. ஓகே, அடுத்தது ஐ ஸ்ப்ரெட் அப்படின்னா நான் பரப்பினேன். சரி, இப்ப கவனிங்க, SPREAD. ஸ்ப்ரெட் இதோட பாஸ்டும் ஸ்ப்ரெட் தான், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஸ்ப்ரெட் தான். சரிங்களா? ஐ ஸ்ப்ரெட் த பேட்டர். ஐ ஸ்ப்ரெட் த பேட்டர் அப்படின்னா நான் மாவை பரப்பினேன். குயிக்லி சீக்கிரமாக. இன் அ ரவுண்ட் ஷேப், வட்ட வடிவில். ஐ ஸ்ப்ரெட் த பேட்டர் குயிக்லி இன் அ ரவுண்ட் ஷேப். நான் மாவை சீக்கிரமாக வேகமாக வட்ட வடிவில் பரப்பினேன். சரி, ஓகே. ஐ ஸ்ப்ரெட் அப்படின்னா நான் பரப்பினேன். சரி, ஐ போர்ட் நான் ஊற்றினேன். எ லிட்டில் ஆயில் கொஞ்சம் எண்ணெய். அரவுண்ட் த எட்ஜஸ். அரவுண்ட் அப்படின்னா சுற்றி அப்படின்னு அர்த்தம் இருக்கு. எட்ஜஸ் அப்படின்னா ஓரங்கள் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஓகே. ஐ போர்ட் a little oil around the edges அப்படின்னா நான் ஓரங்களை சுற்றி சிறிது எண்ணெயை ஊற்றினேன். சிறிது எண்ணெய் ஊற்றினேன். இங்கிலீஷ் ஈஸியா பேசணுமா? தமிழ் அர்த்தத்தோட 1000 டெய்லி யூஸ் சென்டென்ஸ் இருக்க PDF ஃபைல வெறும் 199 ரூபாய்க்கு தர்றோம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம் இருக்கட்டும், ஞாபகம் வச்சுக்கோங்க, நினைவில் இருக்கட்டும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த மாதிரி அர்த்தம். சரிங்களா? எ மீடியம் ஃப்ளேம் மிதமான தீ. கிவ்ஸ் கொடுக்கிறது, கொடுக்கும். எ வெரி கிறிஸ்பி தோசா ஒரு மிகவும் முருகலான தோசை. கிறிஸ்பி அப்படின்னா முருகலான அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்பி தோசை அப்படின்னா முருகலான தோசை அப்படின்னு அர்த்தம். தோசை. சரிங்களா? மிதமான தீ மிகவும் முருகலான தோசையை தரும் என்பதை நினைவில் வையுங்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஐ ஃபிளிப்ட் அப்படின்னா FLIP. ஃபிளிப் அப்படின்னா திருப்பி போடுறது. ஐ ஃபிளிப்ட் அப்படின்னா நான் திருப்பி போட்டேன். என்னத்த? தோசை, தோசைய. when the bottom turned golden brown. சரி, இப்ப கவனிங்க, WHEN. இந்த வென் அப்படின்ற வார்த்தைக்கு எப்பொழுது, பொழுது, பிறகு அப்படின்னு 3 அர்த்தங்கள் இருக்கு. சரிங்களா? பாட்டம் அப்படின்னா அடிப்பகுதி அப்படின்னு அர்த்தம். த டேர்ன் அப்படின்ற வார்த்தைக்கு மாறுவது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. த பாட்டம் டேர்ன் அப்படின்னா அடிப்பகுதி மாறியது அப்படின்னு அர்த்தம். வென் அப்படின்ற வார்த்தைக்கு பிறகு அப்படின்னு இந்த வாக்கியத்தில் அர்த்தம் எடுத்துக்கணும். வென் த பாட்டம் டேர்ன் அப்படின்னா அடிப்பகுதி மாறிய பிறகு, மாறின பிறகு. எப்படி மாறின பிறகு? கோல்டன் பிரவுன், பொன்னிறமாக. when the bottom turned golden brown, அடிப்பகுதி பொன்னிறமாக மாறின பிறகு I flipped the dosa. நான் தோசையை திருப்பி போட்டேன். சரிங்களா? ஓகே, அடுத்தது a few seconds அப்படின்னா ஒரு சில வினாடிகள் அப்படின்னு அர்த்தம். I waited அப்படின்னா நான் வெயிட் பண்ணேன். I waited for a few seconds அப்படின்னா நான் சில வினாடிகள் காத்திருந்தேன், வெயிட் பண்ணேன். எதுக்கு? டு குக் வேக வைப்பதற்கு. த அதர் சைடு மறுபக்கத்தை வேக வைக்க நான் சில வினாடிகள் காத்திருந்தேன். அதர் சைடு அப்படின்னா மறுபக்கம். சரி, ஐ வெயிட்டட் ஃபார் a few seconds to cook the other side. சரி, ஓகே. அடுத்தது FOLD. ஃபோல்ட் அப்படின்ற வார்த்தைக்கு மடிப்பது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஐ ஃபோல்டட் அப்படின்னா நான் மடித்தேன். த ஹாட் தோசா அந்த சூடான தோசையை. த அப்படின்ற வார்த்தைக்கு அந்த, இந்த அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அண்ட் மற்றும் பிளேஸ்ட் இட் அதை வைத்தேன். எதை? இட் அப்படின்ற வார்த்தை தோசையை குறிக்குது. சரிங்களா? ஆன் அ பிளேட் ஒரு
தட்டில், ஒரு பிளேட்ல. ஐ folded the hot dosa and placed it on a plate. நான் அந்த சூடான தோசையை மடித்து ஒரு தட்டில் வைத்தேன். ஐ folded அப்படின்னா நான் மடித்தேன் அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே. eat, ஈட், இதோட பாஸ்ட் தான் ஏட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஐ ஏட் அப்படின்னா நான் சாப்பிட்டேன். த டேஸ்டி தோசா, அந்த டேஸ்டியான தோசைய. ஹாப்பிலி, மகிழ்ச்சியாக. வித் சம் சட்னி, கொஞ்சம் சட்னியுடன். சம் அப்படின்ற வார்த்தைக்கு கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? சரி, வித் சம் சட்னி அப்படின்னா கொஞ்சம் சட்னியுடன். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.